தினந்தோறும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவை துதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு மஜ்லிஸில் நம்மை அல்லாஹ் தஆலா அமர வைத்துள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினர்களாகவும் அன்னாரை பின்பற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். தினமும் ஒரு இஸ்மி என்ற பெயரில் அத்தாய் கைடன்ஸ் அகாடமி நடத்தி கொண்டிருக்கும் திக்ர் மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நமக்கு பேரும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்மாங்கிறது அல் காபில். அல் காபில் என்று சொன்னால் பிடிக்கக்கூடியவன் என்று பொருள். அல்லாஹ் தஆலா பிடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாம் மனிதர்களாகிய நாம் நிச்சயமாக தவறுகளில் ஈடுபடுவோம். அத்தவறுகளில் இருந்து நாம் தௌபா செய்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தௌபா செய்யாமல் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா பிடிக்கின்றான். அதுவும் எப்படி எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாதாரணமாக நாம் மனிதர்களிடம் தவறு செய்துவிட்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சுலபமாக சொல்லிவிட்டு செல்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவரிடம் யாரே நான் பாவம் செய்து விட்டு என்னை மன்னித்து விடு என்று நாம் சுலபமாக சொன்னாலும் சரி, அவன் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். மேலும் அவன் நம்முடைய உள்ளத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் அனைத்து விதமான எல்லா வஸ்துகளுடைய செயல்பாட்டையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவனிடம் நாம் எந்த அளவிற்கு பொய் சொன்னாலும் எது செய்தாலும் அவன் நிச்சயமாக அதை அறிந்து விடுவான். அது காபில் பிடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நாம் தவறு இழைத்து விட்டு நம்ம யாரு பார்க்க போகிறார், நம்ம யாருக்கிட்ட நம்ம செஞ்சதெல்லாம் மறைவாக இருக்கிறது, நம்மளை யாரு பிடிக்க போறா அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. என்னென்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் தஆலா நம்மை நொடி பொழுதும் விடாமல் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம் கண் விழித்திருக்கும் அந்த நேரத்திலும் மட்டுமல்லாமல் நாம் தூங்குகின்ற நாம் உறங்குகின்ற அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுக்கு தூக்கம் என்கின்ற ஒன்று மனிதர்களுக்கு மட்டும்தான். அவனுக்கு தூக்கமும் கிடையாது, அவன் கண்ணை மூட போவதும் கிடையாது. அவன் சகா நேரமும் மனிதர்களுடைய பிழைகளையும் அவர்கள் செய்கின்ற அமல்களையும் இபாதத்துகளையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனின் பெயராகிய அல் காபில் என்கின்ற திக்ரை நாம் இப்பொழுது செய்வோம். யா காபிலு யா காபிலு யா காபிலு யா காபில் 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 யா காபிலு யா காபிலு யா காபிலு யா அவனுடைய திருப்பெயரை திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அதற்கே நாம் பெரும் சுக்ர் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய இஸ்மாகிற அல் அலீம் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்துடைய செயல்பாட்டையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய அறிவை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய அறிவை கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய அறிவிலிருந்து மிக சிறியதை
ஒரு அறிவுகளை, அந்த நுண்ணறிவு திரையை மட்டும்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த சிறிய ஒரு மிகச் சிறிய அறிவை வைத்து மனிதன் இன்று நுண்ணறிவுகளிலும் விஞ்ஞானத்திலும் அதிகமாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால் ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அறிவிலிருந்து ஒரு சிறு பகுதி மனிதனுக்கு கிடைத்ததற்கே மனிதன் இவ்வாறு செய்கின்றான், இவ்வளவு கடைப்புகளையும் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த மொத்த அறிவுக்கும் அல்லாஹ் தஆலாவிடம் வருகின்ற அந்த மொத்த அறிவுகளையும் 100% 1% மனிதனுக்கு கொடுத்ததற்கே மனிதன் இந்த அளவுக்கு அவர் யோசிக்கும் திறன் பெற்றிருக்கார் என்று சொன்னார். மொத்தமே அல்லாஹ் தஆலா தான் அந்த அறிவை உருவாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அறிவு கடலாக இருக்கின்ற அவனிடம் அந்த அறிவு எந்த அளவிற்கு இருக்கும், அவனுடைய சிந்தனை எந்த அளவிற்கு இருக்கும், அவன் எந்த அளவிற்கு அவனுடைய நுட்பமான அறிவை கொண்டு மனிதர்களையும் ஜின்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருப்பான். ஆனால் நாம் எல்லாம் நினைத்திருக்கின்றோம் அல்லாஹ் தஆலா நாம் எதுவும் செய்தாலும் மன்னித்து விடுவான், அல்லாஹ் தஆலா நாம் மறைவாக செய்து விட்டோமே, மறைவாக செய்யறதை ஏன் பார்க்க போறோம், அவனுக்கு எப்படி தெரியும், நம்ம யாரும் இல்லாத ஒரு இடத்துல தானே இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுட்டோம், நம்மள யாரும் பார்க்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருந்துடுறோம். ஆனா அப்படி இல்லை, நம்மை சுற்றியும் யாரும் இல்லை என்று சொன்னாலும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா அதனுடைய அருள் மறையை கூறி காட்டுகிறேன் அல்லவா. அப்படி சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா பாவம் செய்கின்ற மனிதர்கள் தான், ஆனால் அவர்களிலும் சிறந்தவர்கள் என்னிடம் தௌபா செய்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா பாவம் செய் என்று சொல்லவில்லை, நீ செய்வாய், ஆனால் அவனிடம் இருந்து மீண்டு வருகிறாய் அல்லவா, அவன் சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்படி அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான் என்ற நினைப்புகள் இருந்தும் மனிதன் அவனையே அறியாமல் அவன் செய்கின்ற பிழைகளை செய்து விடுகின்றான். அந்த விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்புகளை மேன்மையாக்குவதற்காக நீ செய்த பாவத்துக்கு என்னிடம் மன்னிப்பு கேள், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த அளவுக்கு நுட்பமாக கண்காணிக்கக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். மனிதனுடைய தப்புகளை எல்லாம் ஆராயக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் வானில் பறக்கக்கூடிய பறவைகளிலிருந்து மண்ணில் ஊறுகின்ற அந்த பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்களுடைய நகர்வுகளை கூட அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். ஆனால் நாம் மனிதர்களும் நாம் தெரிந்து கொண்ட சில விஷயத்தை வைத்துவிட்டு நாம் அனைத்தையும் அறிந்து விட்டோம் என்று பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு செய்யக்கூடிய தோழர்களே, என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தின் மீது நன்கு அறிந்தவர், அவன் தான் அறிவதற்கு தகுதியானவன் என்றும் கூற போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமிக்க ஒரு மேன்மையான அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்மை நாம் இப்பொழுது தூய்ப்போம். அலீமு 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 அலீம் யா அலீமு யா அலீமு யா அலீமு யா 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 அலீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு மாபெரும் கிருபை நம்மை இந்த திக்ர் மஜ்லிஸில் அமர வைத்து அவனுடைய திருநாமங்களை நம்மளுடைய நாவால் ஓத வைத்த அந்த வல்லவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் முத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. மேலும் நம்மளுடைய குறைகளை அனைத்தையும் மன்னித்து மறைத்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமக்கு உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.